அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் அப்பாவும் பொண்ணும் என்ன செய்கிறாங்க, கார் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ரோட்டில் போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. டூ வீலரில், காரில் அப்படின்னு நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகி அந்த புயல் கொஞ்சம் வேகமாக அடிக்க ஆரம்பித்த உடனே என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அப்படியே நின்றுடுறாங்க, இல்லைன்னா பின்னோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. சைக்ளோன்கிறது மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது இந்த பொண்ணும் பயந்து போய் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருமே பின்னாடி போகிறாங்களே, நம்மளும் பின்னாடி போகலாமா அப்படின்னு யோசிக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீ முன்னாடி போ, ஜஸ்ட் கோ ஆன், மூவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் முடியலை, எனக்கு ஃப்ரண்ட்டில் என்ன செய்ய முடியல, ட்ரைவ் பண்ண முடியலை, எதிர் காற்று அடிக்குது அப்படின்னும் போது பரவாயில்ல, நீ முயற்சி பண்ணு, உன்னோட எஃபர்ட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, முன்ன அழுத்து அப்படின்னு சொல்லும்போது ஓகே நம்ம அப்பா சொல்கிறாங்க இல்லையா, நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த பொண்ணும் முன்னோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மெதுவான நகருதல் தான், ஆனால் நகர்ந்துட்டே இருக்காங்க. ஒரு கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தா அவங்க அந்த புயலை கடந்து வந்துட்டாங்க. மற்றவங்கெல்லாம் என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா, அந்த புயல் கூடயே அங்கேயே நின்றுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ சிம்பிள், என்ன செய்யணும்னா, நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலைகள், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற பசங்களுக்கு நிஜமாவே நம்ம லைஃப்பில் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள், பிரச்சனைகள்னு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வரும்போது சோர்ந்து போய் இதோட முடிஞ்சதுடா, நம்ம தூக்கி வச்சிடலாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடாமல் என்ன செய்யணும்னா, அதை கடந்து வரணும். ஜஸ்ட் மூவ் ஆன், ஜஸ்ட் பாஸ் ஆன் டுவர்ட்ஸ் இட். அப்படி நீங்கள் பாஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா அதை கடந்து நீங்கள் வெற்றியையும் அடைஞ்சிருவீங்க. சரியா? போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுட்டு படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அந்த வார்த்தையிலே இருக்குது. இது ஒரு வரி தான், இருந்தாலும் ஏன் இதை ஒரு தனி டாப்பிக்காக படிக்கிறோம் டேக்ஸுக்கு கீழே இல்லாமல் அப்படின்னா, ஏன்னா இட்ஸ் நியூ. ஸோ நியூவாக இருக்கும்போது எப்போவுமே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்பாங்கங்கிறதுனால புதுசாக ஃபார்முலேட் பண்ணதுனால கண்டிப்பாக அதை நம்ம டீட்டெயில்டாக படித்தாகணும். அதுக்காக தான். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் என்னது? வரி தான். எதற்கான வரி? குட்ஸ்னா பொருட்கள், சர்வீசஸ்னா சேவைகள். ஸோ பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான விதிக்கப்படக்கூடிய வரி, அதுக்கு பேர் தான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எப்படி இந்த ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் வேறு செஷனில். ஸோ டைரக்ட் டேக்ஸ்னால் என்னது? நேரடியாக நான் கட்ட வேண்டிய வரியை நானே என்னோட சம்பாத்தியத்திலேருந்து, என்னோட வருமானத்திலேருந்து கட்டினேன்னா அதுக்கு பேர் என்னது? டைரக்ட் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேட் டேக்ஸ், இது எல்லாமே டைரக்ட் டேக்ஸில் வரும். அப்போது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னது? கட்டுறது என்னமோ நான் தான், ஆனால் நான் யார்கிட்ட அதை வசூல் பண்ணுவேன்? அந்த சேவையை வாங்குபவங்க கிட்ட இருந்தோம், அந்த பொருட்களை வாங்குபவங்க கிட்ட இருந்தோம் நான் என்ன செய்திருவேன்? வசூல் பண்ணிடுவேன். ஸோ கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி அதை நான் யாருக்கு கட்டுவேன்? கவர்மெண்ட்டுக்கு கட்டுவேன். அப்போது இது இன்டைரக்ட் டேக்ஸ். அவ்வளோதான். ஸோ ஜிஎஸ்டி வாஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட் ஆன் 29th March 2017. இந்த டேட்டாலாம் கண்டிப்பாக நம்ம படித்து வச்சுக்கணும். எக்ஸாமுக்கு குறிப்பாக போட்டித் தேர்வுகளில் இந்த டேட்டாஸ் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு பாஸ்ட் இன் பார்லிமெண்ட் அண்ட் கேம் இன் டு எஃபெக்ட்னு ரெண்டு விதமாக கேட்பாங்க. ஸோ இது எப்போ பாஸ் பண்ணாங்க? 29th March 2017. அண்ட் 29th Marchங்கிறது கிட்டத்தட்ட இயர் எண்டு இல்லையா? ஆனுவல் இயர் எண்டு, எக்கனாமிக் இயர் எண்டு. அப்போது ஃபினான்ஷியல் இயர் எண்டுன்னு இன்னொரு விதமாக சொல்லலாம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டில் அறிவித்து என்ன செய்திருப்பாங்கன்னா, July 1, 2017 அதை எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டியோட மோட்டோ அப்படிங்கிற விஷயத்தை அப்ஜெக்டிவ் அதான் மோட்டோன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த வேட் வரி, அப்புறம் மல்டி டேக்ஸ் அப்படின்னு நிறைய டேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொட்டலத்துக்கு கீழே கொண்டு வந்தது தான் இந்த ஜிஎஸ்டி. So the goods and service tax is a value added tax. So value added tax na என்னது? VAT. வேட்னு சிம்பிளாக சொல்லுவோம் நம்ம. அது என்ன வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னா, ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து நேரடியாக நம்ம நுகர்வோர் கைக்கு சேர்றதில்லை. அப்போ அது எத்தனை இடத்துல கிராஸ் பண்ணி வருதோ அத்தனை இடங்கள்லையும் என்ன செய்வாங்கன்னா,
அந்த இடத்துல மதிப்பு கூட்டுதல் எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு ஏற்ற மாதிரி வரியை ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்துட்டு பர்சன் ஏபிசிடி 4 பேர் வச்சுக்கிறோம். பர்சன் ஏ கிட்ட இருந்துட்டு அந்த ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, ஏற்கனவே தெரிஞ்ச உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கலாம். கோதுமை, அந்த கோதுமையை வந்துட்டு ஒருத்தர் வாங்குறாரு. அந்த வாங்கும் பொழுது அந்த செகண்ட் பர்சன் கிட்டே இருந்து என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது பிரைமரி செக்டரில் உள்ளவர் என்ன செய்வார், டேக்ஸ் வாங்கிப்பார். அதை அவர் கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுவார். ஸோ அடுத்து அந்த டேக்ஸோடு சேர்ந்து செகண்ட், அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து சர்வீஸ் செக்டருக்கு போகும் இல்லையா, விற்பனையாளர் கைக்கு போகும்பொழுது அங்கே என்ன செய்வார், இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் பர்சன் வந்து அவர் எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணாரோ அதுக்கான வரியை மட்டும் அந்த சர்வீஸ் செக்டர் பர்சன் கிட்டேருந்து வாங்குவார். அப்போ அந்த சர்வீஸ் செக்டர் பர்சன் என்ன பண்ணுவாருன்னா அந்த பொருளுக்கான சேவை வரியை மட்டும் என்ன செய்வார், கன்சியூமர் கிட்டேருந்து வாங்குவார். ஸோ அந்தந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா அந்த எக்ஸஸாக வரக்கூடிய வரியை மட்டும், வேல்யூ ஆடட் டேக்ஸை மட்டும் என்ன செய்வாங்க, இந்த செகண்ட் பர்சன் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதனால தான் இது வேட்டோட இன்னொரு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் திஸ் value added tax are levied on most goods and services sold for domestic consumption. So GST வந்து domestic consumption inside India உள்ளதுக்கு தான் உண்டு. அதையும் நோட் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ ஜிஎஸ்டி வந்து இன்சைட் இந்தியா நடக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு மட்டும்தான் உண்டு. த ஜிஎஸ்டி இஸ் பெய்டு பை கன்சியூமர்ஸ் பட் இட் இஸ் ரெமிட்டட் டு த கவர்மெண்ட் பை பிஸ்னஸ் செல்லிங் பர்சன்ஸ். ஸோ அடுத்து இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸோட இம்பார்ட்டண்ட்டான சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்லைடில் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதே மாதிரி இன்ட்ராஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இதுக்கு கீழே வரக்கூடியது வேட், சேல்ஸ் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லக்ஸரி டேக்ஸ், லாட்ரி டேக்ஸ், ஸ்டேட் சர்சார்ஜ் அண்ட் செஸ்ஸஸ். இந்த மாதிரி இவ்வளோ டேக்ஸ் இருந்தது. இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருந்தது. ஆக்சுவலி அதெல்லாம் ஒன்று சேர்த்து தான் நம்ம ஜிஎஸ்டி பண்ணியிருக்காங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு கீழே எதெல்லாம் வரும், சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு கீழே எதெல்லாம் வருங்கிறது தான் இந்த ஸ்லைடில் இருக்குது உங்களுக்கு. சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு கீழே என்னெல்லாம் வரும், இன்டர் ஸ்டேட் ட்ரேடு, 2 ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அண்ட் தென் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ் ஆன் கவுண்டர்வெயிலிங் டியூட்டி, அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ், சர்சார்ஜ், எஜுகேஷனில் வரக்கூடிய டாக்ஸஸ், செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி கிளாஸ் செஸ்ஸஸ், இது எல்லாமே சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு கீழே வரும். ஸோ காமனாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா, காமனாக இருக்கிறது ரெண்டுக்குமே வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வரும். ஸோ இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இது வந்து ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ சிஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டட் அப்படின்னும் போது இதில் வந்து 4 ஜிஎஸ்டி ரேட் கொண்டு வராங்க, 5%, 12%, 18% அண்ட் 28% அப்படின்னு. ஸோ இதில் ரீசன்ட் ரீஃபார்ம்ஸ் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வரல, பட் ஸ்டில் இது வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரேட்ஸ் 5% ஃபார் ப்ரைமரி செக்டர், அக்ரிகல்ச்சர் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் 5% அண்ட் லக்ஸரிஸ்னு வரும்போது 28%. ஸோ வேரியஸ் செக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன செய்திருக்காங்க, டேக்ஸஸை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டியோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டி is applicable on supply side. Supply side na it's only on supply of goods and services. விநியோகம் பண்றவங்க யாரோ அவங்களுக்கானது. Is against the old concept of the manufacture of goods or sale of goods on a provision of services. சிம்பிளா சொல்லணும்னா ஏற்கனவே வந்து ஒரு இடத்துலையும் அங்கே ஒரு டேக்ஸ், இங்கே ஒரு டேக்ஸ், இங்கே ஒரு டேக்ஸ்ன்னு கட்டாமல் மொத்தமாக என்ன செய்யணும், சப்ளை சைடில் ஒரே ஒரு டேக்ஸாக கட்டிடணும் அப்படிங்கிறது தான். அண்ட் இதோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன். டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் அப்படின்னா யூஸ்வலாக நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஆரிஜின் பேஸ்டு டாக்ஸேஷன் இருந்தது. ஆரிஜின் பேஸ்டுனா எங்கே வந்து உற்பத்தி நடக்குதோ அங்கே டேக்ஸ் கட்டுவாங்க. இப்போ சர்வீஸ் டேக்ஸ் எங்கே கட்டுவாங்க, எங்கே நுகர்வோரோ அங்கே கட்டுவாங்க. ஸோ இதுக்கு பேர் டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சம்ஷன் டாக்ஸேஷன். அடுத்து இதோட முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா டியூவல் ஜிஎஸ்டி. ஸோ நமக்கு வந்து ஜிஎஸ்டின்னு பார்த்தாலே நம்ம இப்போ என்ன வாங்கினாலும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா கூட பில்லில் வந்து என்ன செய்திருப்பாங்கன்னா பில் போட்டுட்டு கீழே வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போது சிஜிஎஸ்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கட்டக்கூடிய ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய ஜிஎஸ்டி, அவ்வளோதான். ஸோ பில் பண்ணாலே வந்து என்ன செய்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்குமே போக வேண்டிய வரிகளுக்கு என்ன செய்வாங்க,
dual GSTயும் விதிச்சிருக்காங்க. So import of goods and services would be treated as interstate supplies and would be subject to integrated goods and service tax. So ஒரு ஸ்டேட் interstate supplies இல்லைன்னா வந்துட்டு ஒரு இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி டேக்ஸ் போடுவாங்கன்னா IGST மெத்தடில் போடுவாங்க, இன்டகிரேட்டட் மெத்தடில் போடுவாங்க. ஸோ இது வந்து கஸ்டம் டியூட்டிஸ் கூட அடிஷ்னலாக IGST போடுவாங்க. GST rates to be mutually Hi, I'm Adarshya and I've been associated with Reshmi ma'am and her academy for past 2 years, and I'm absolutely happy and satisfied with her guidance and support because she not just prepares me with the knowledge that's required for the examination but also the grit and courage to face the examination. She is completely filled with enthusiasm, courage, boldness, patience and knowledge and whatnot. If you have decided, அதாவது இந்த CGST ஆகட்டும், SGST ஆகட்டும், IGST ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும்னா 3 பேருமே, அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்டு இந்த யாரெல்லாம் வரி வாங்குறாங்களோ லோக்கல் கவர்மெண்ட் வாட் எவர் இட் மேபி ஹூஎவர் இட் மேபி எல்லாருமே என்ன செய்திருக்கணும், மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணியிருக்கணும். த ரேட்ஸ் ஆர் நோட்டிஃபைட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் GST கவுன்சில். ஸோ இப்போ தான் நம்ம வந்து முக்கியமான ஒரு பாட்டுக்கு வந்திருக்கோம், GST கவுன்சில். ஸோ இந்த மாதிரி ரேட்ஸ் எல்லாம் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், இவ்வளோ நீங்கள் வந்துட்டு வாங்கணும், இந்த துறைக்கு இவ்வளோ வாங்கணும், இந்த துறைக்கு இவ்வளோ வாங்கணும்னு நிர்ணயிக்கிறது யார்? GST கவுன்சில். அடுத்தது மல்டிபிள் ரேட்ஸ். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா GST வந்து 4 ரேட்டில் வாங்குவோம் பார்த்துருந்தோம், 5, 12, 16, 28 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி வரிகளை வந்துட்டு பல அடுக்குகளுக்கு கீழே பிரித்து கொண்டு வரதும் யாரோட வேலை தான்? GST கவுன்சிலோட வேலை தான். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பேசிஸ் ஆஃப் ஜிஎஸ்டிக்கு வந்து நமக்கு சட்டத்தில் என்ன மாதிரியான விளக்கங்கள் அண்ட் இடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன் இந்தியா GST bill was introduced in 2014 as the Constitution 122nd Amendment Bill. So bill and ஆக்ட் ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ், அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கும் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு 122ங்கிற நம்பர் ஞாபகம் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா 122nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதையே போட்டு வச்சுருவீங்க. சிம்பிள். 122nd அமெண்ட்மெண்ட் பில்லுனா அது கம்ப்ளீட்டாக பாஸ் ஆகியிருக்காது. நிறைய பில்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாத்தையும் பாஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பாஸ் பண்ணாமல் விட்டதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஆனால் பில் கணக்கில் தான் வரும். ஸோ அப்படி வந்த 122nd அமெண்ட்மெண்ட் பில்லு தான் GST பில். அப்படி பாஸ் ஆனது கம்ப்ளீட்டாக ஓகேன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா வந்து ஓகே பண்ணி பாஸ் பண்ணதை என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சட்டம்னு சொல்லுவோம். அப்போ இது 2016 என்ன செய்கிறாங்கன்னா ராஜ்யசபா மூலமாக என்ன செய்கிறாங்க, அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 122nd கிடையாது, 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இந்த GSTயை உள்ளே கொண்டு வராங்க. அடுத்து சென்ட்ரல் GST டு கவர் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், ஸ்டேட் GST டு கவர் வேட் டேக்ஸ். சிம்பிளாக சொல்லணும், ஒரு 1 லைன் ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்லணும்னா சென்ட்ரல் GST வந்து எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்ணும். ஸ்டேட் GST வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸை கவர் பண்ணும். சிம்பிள். ஸோ லக்ஸரி டேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு GST கீழே தான் வரக்கூடியது. இன்டகிரேட்டட் GST டு கவர் இன்டர்ஸ்டேட் ட்ரேடு. IGST இஸ் நாட் அ டேக்ஸ் பட் அ சிஸ்டம். ஸோ இது எல்லாமே எங்கே கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 246A என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டேட் ஹேவ் த பவர் டு டேக்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது, பொருட்கள் மற்றும் சேவை மீது வரி விதிக்க மாநிலங்களுக்கும் அதிகாரம் உள்ளது. ஸோ பாலிட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டேட் படிக்கும் பொழுது சரியாக கவனிச்சுக்கோங்க, அது ஸ்மால் லெட்டர் எஸ்ஸா கேபிட்டல் லெட்டர் எஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. கேபிட்டல் லெட்டர் எஸ் போட்டிருந்தாங்கன்னா இட்ஸ் டினோட்டட் டு கண்ட்ரி அண்ட் ஸ்மால் லெட்டர் எஸ் வந்து மாநிலங்களை குறிக்கும், அதாவது டெரிட்டரிஸை குறிக்கும். சரியா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா GST கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ GST கவுன்சில்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட காம்போசிஷன் என்னன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ GST கவுன்சில் எதில் சொல்லப்பட்டிருக்கு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 279A. GST கவுன்சில் டு பி ஃபார்ம்ட் பை த பிரசிடென்ட். GST கவுன்சிலை ஃபார்ம் பண்ண வேண்டியது யார்? President to administer and govern GST. அதோட chairman யாரு? The chairman of this GST council is to be Union Finance Minister of India. So chairman மட்டும் Union Finance Minister of India. இந்த மாதிரி Union Finance Minister of India வந்து டைரக்டா chairman of GST council வந்துருவாங்க, அதுக்குன்னு தனியாக அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாது. அப்படின்னா அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு டெஃபினிஷன் வேர்டு கொடுப்போம். அது என்னதுன்னா de facto chairman.
ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னவாகவும் மாறிடுவாங்க, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு சேர்மனாகவும் மாறிடுவாங்க. இது கூட வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நாமினேட் பண்ண சில மினிஸ்டர்ஸ். ஸோ இது வந்து ஆர்டிகல் 279A இருக்குது. உங்களுக்கு டேட்டா வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ரீசன்ட் டாபிக். ரீசன்ட் 5 இயர்ஸில் நடந்த 10 இயர்ஸுக்குள்ளே நடந்த எக்கனாமிக் சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸாமில் ரொம்ப அதிகமாக கேட்கப்படக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ த கவுன்சில் இஸ் டிவைஸ்ட் இன் சச் எ வே தட் த சென்டர் வில் ஹாவ் 1/3 voting power and the states have 2/3. 3 பங்காக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்ஸுக்கு வந்து 2/3 பங்கு உரிமையும் சென்டருக்கு வந்து 1/3 பங்கு உரிமையும் இருக்குது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம லோக்கல் கவர்மெண்ட்டும் இன்க்ளூட் பண்ணி வரும். அதனால தான் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் பை 3/4 மெஜாரிட்டி. ஸோ மெஜாரிட்டிங்கிறது 3/4 மெஜாரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். மெஜாரிட்டின்னு சிம்பிளாக சொல்லிட்டோம்னா அது வந்து 50% +1 வரும். இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி மாதிரி 3/4 மெஜாரிட்டி வரணும். ஆனால் ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறதெல்லாம் நம்ம எதில் படிப்போம்னா பாலிட்டியில் படிப்போம். ஏன்னா அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பர்சன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு படிப்போம். சும்மா உங்களுக்கு வந்து இந்த நம்பரிங்காக சொல்லியிருந்தேன் 3/4 மெஜாரிட்டி. அப்போ இந்த கவுன்சிலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா அதில் இருக்கக்கூடியவங்க 3/4 பீப்புள் வந்து இந்த டெசிஷனுக்கு ஓகே சொன்னால் தான் அது நடக்கும். ஸோ இட்ஸ் அ மேக்ஸிமம் மெஜாரிட்டி, எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இந்த ஜிஎஸ்டி மூலமாக என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தாங்க? ரீஃபார்ம்ஸ் brought about by the GST. கிரியேஷன் ஆஃப் காமன் நேஷனல் மார்க்கெட். இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேஷன் ஆஃப் காமன் நேஷனல் மார்க்கெட் பை அமால்கமேட்டிங் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட் டாக்ஸஸ் இன்டு a சிங்கிள் டேக்ஸ். ஸோ நிறையா வரிகள்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த அத்தனை வரிகளையும் ஒன்று சேர்த்து ஒரே ஒரு வரியாக ஒரு சிங்கிள் டேக்ஸாக உருவாக்குனது வந்துட்டு ஜிஎஸ்டியோட ஒரு முக்கியமான புரட்சி. அண்ட் தென் ஈஸியர் டு அட்மினிஸ்டர். ஸோ வந்துட்டு இந்த நீ வந்து சுங்க வரி கட்டுங்க, கலால் வரி கட்டுங்க அப்படின்னு ஒன்றா கேட்டுட்டு இருக்காம எனக்கு வந்து ப்ராடக்ட் டேக்ஸ் கட்டுங்க, வெல்த் டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து ஒன்றா கேட்டுட்டு இருக்காம எஸ் கோ ஃபார் ஒன் ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது அது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஈஸி. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 5% ஜிஎஸ்டி, நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு 5% ஜிஎஸ்டி கட்டிட்டு போய்கிட்டே இருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 5, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 5, அவ்வளோதான். ஸோ பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்பரண்ட் அண்ட் செல்ஃப் பாலிசிங் கேரக்டர் ஆஃப் ஜிஎஸ்டி இட் வில் பி ஈஸியர் டு அட்மினிஸ்டர். ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால, ஏன்னா எல்லாமே வந்துட்டு இட்ஸ் அவுட் டு த வெப்சைட் அண்ட் பப்ளிக் எல்லாத்துக்குமே ஓப்பனாக தெரிஞ்சதுனால அதில் வந்து என்ன செய்ய முடியாது, அந்த வரியில் ஏமாற்ற முடியாது. அண்ட் கம்பல்சரி அந்த டேக்ஸை வாங்கி அவங்களும் என்ன செய்தாகணும், கவர்மெண்ட்டுக்கு கட்டி தான் ஆகணும். அண்ட் தென் மிட்டிகேஷன் ஆஃப் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஸோ கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா இரட்டை வரி விதிப்பு, அது மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணுது. ஸோ நான் ஏற்கனவே இதுக்கு அங்கே டேக்ஸ் கட்டிட்டேன், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நீங்கள் என்கிட்ட வாங்கும்போது இன்னொரு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு டபுள் டேக்ஸ் ஆகுது இல்லையா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆகும்போது ஜிஎஸ்டி மிட்டிகேட்டட் இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கேஸ்கேடிங் ஆர் டபுள் டாக்ஸேஷன் இன் அ மேஜர் வே அண்ட் பேவ் த வே ஃபார் அ காமன் நேஷ்னல் மார்க்கெட். And then reduction in tax burden. So கன்சியூமர்ஸ்க்கும் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா உட்காந்து இதுக்கு இவ்வளோ டேக்ஸ்ன்னு தனித்தனியாக கேல்குலேட் பண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. சிம்பிளாக வந்து இதுக்கு 12% ஜிஎஸ்டி. நாங்கள் ஒரு ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணுறவங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி விற்கக்கூடியவங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே இதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி போட்டு ஜஸ்ட் அப்படியே கேல்குலேட் பண்ணி என்ன செய்துட்டு போயிடலாம், கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் would be in terms of reduction in the overall tax burden on goods. அடுத்தது முக்கியமான ரீஃபார்ம் இந்த ஜிஎஸ்டினால் ஆனது என்னென்னா மேக்கிங் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மோர் காம்படிட்டிவ். ஸோ எப்படி இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மோர் காம்படிட்டிவ் ஆச்சுன்னா ஆல்வேஸ் நம்ம மக்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா அப்போ அந்த விஷயத்தை நோக்கி தான் என்ன செய்வாங்க, எல்லாருமே போவாங்க. இப்போ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் மேக்கிங் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மோர் காம்படிட்டிவ் இன் த டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் owing to the full neutralization of input taxes. சிம்பிளாக தான், n நம்பர் ஆஃப் டாக்ஸஸ் கொடுக்க வேணாம்ப்பா, இந்தியன் ப்ராடக்ட்ஸை வாங்கினோன்னா நம்ம ஒரே ஒரு டாக்ஸ் பே பண்ணால் போதும், ஜிஎஸ்டிங்கிற ஒரு டேக்ஸ் பே பண்ணால் போதுங்கக்கூடிய அந்த சிம்பிளிஃபைடு அப்படிங்கிற மெத்தடில் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் பிகம்ஸ் மோர் காம்படிட்டிவ். இட்ஸ் அ பிக் ரீஃபார்ம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஜிஎஸ்டி என்னென்ன ரீஃபார்ம் பண்ணுச்சு, என்னென்ன விஷயங்களை மாற்றுச்சுன்னு பார்த்தோம். அட்வான்டேஜஸ், ஸோ அந்த ஜிஎஸ்டி மாற்றம் கொண்டு வந்தது ஓகே, அந்த மாற்றத்தினால ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் இல்லைன்னா சிறப்புகள், என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் கவர்மெண்ட் இட் கிரியேட்டட் அ யூனிஃபைடு காமன் மார்க்கெட். ஒருங்கிணைந்த பொது சந்தையை உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். இட் வில் ஹெல்ப் டு கிரியேட் அ யூனிஃபைடு காமன் நேஷனல் மார்க்கெட் ஃபார் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இப்போ ரீசெண்டாக இந்த ஜிஎஸ்டிலாம் வந்ததுக்கப்புறம் தான் ஈனம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு.
NAMனா நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் அந்த மாதிரி. ஸோ இட் கிவ்ஸ் பூஸ்ட் டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேக் இன் இந்தியா கேம்பெயின். ஸோ ஒரு யூனிஃபைடு காமன் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியுது, ஈஸியாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ண முடியுது. And then streamlining the taxation. So through harmonization of laws, procedures and rates of tax between centers and states and across the states. Simply சொல்லணும்னா வரி preparation. Anand Reshmi ma'am has been my mentor and a very very nice guide. She guides me in a very smooth manner towards UPSC exams and she gives me various ideas on how to prepare for the exam and how to do revision for that. She gives me beautiful ideas on how to do preparation for the objective and for the subjective questions as well. She reads each and every விகிதங்களை வந்து ஈஸியாக ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுது. And then increase tax compliance. Improved environment for compliance as all returns are to be filed online. Input credits to be verified online. Encouraging more paper trail of transactions at each level of supply chain. அப்போ என்ன ஆகுதுன்னா டேக்ஸ் வந்துட்டு நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே நம்மளோட டேக்ஸஸ் வந்து ஈஸியாக ஃபைல் பண்ண முடியுது. anybody can do. So it improved the environment for compliance. So ஒரு ஜிஎஸ்டியை வந்து ஃபைல் பண்ணணும்னா நம்ம வந்து முன்னெல்லாம் என்ன செய்யணும்னா வரினா இத்தனை வரி இருக்குது, n நம்பர் ஆஃப் வரி இருக்குது, அப்போ நம்மளால் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்வோம்னா ஒரு ஆடிட்டரை கம்பல்சரியாக போய் தேடின்னு போய் இன்றைக்கும் ஆடிட்டர்ஸுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம்னாலும் அது பிஃபோர் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கம்பல்சரியாக நமக்கு வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் ஆடிட்டர் வந்து நமக்கு பண்ணணும். பட் இப்போது இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்குமா இட் இஸ் நாட் கம்பல்சரி ஆர் நெசசரி டு கோ டு அன் ஆடிட்டர் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நம்ம என்ன செய்திடலாம், ஆன்லைன்லேயே ஃபைல் பண்ணி ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணி நம்மளோட பேப்பர் ட்ரையல் எல்லாம் முடிச்சு ஈஸியாக நம்மளே வந்து என்ன செய்யலாம், அந்த சப்ளை செயினை ஈஸியாக்கிடலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் என்ன சொன்னால் இம்ப்ரூவ்ட் என்விரான்மெண்ட் ஃபார் கம்ப்ளையன்ஸ். அண்ட் தென் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி மூலமாக முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்கரேஜ் த டேக்ஸ் இவேஷன். ஸோ எப்படினாலும் அந்த பொருளை வாங்கும்போது நம்ம என்ன செய்தாகணும், டேக்ஸ் கட்டி ஆகணும். இப்போ யூனிஃபார்ம் எஸ்டிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி இருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, அந்த டேக்ஸ் ஏவேஷன் வந்து அதாவது வரி ஏய்ப்பு வந்து அதிகமாக பண்ண முடியாது when it is coming for goods and services. So it will reduce the incentive for evasion by eliminating weight arbitrage between neighboring states and that between intra and interstate. இந்த மாதிரி முக்கியமாக வந்துட்டு இந்த இன்ட்ரா அண்ட் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் எல்லாமே என்ன செய்யலாம் இருக்கிறதுனால டேக்ஸ் எவேஷனை வந்து ஈஸியாக தடுத்துடலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஈஸியான வேலையாயிடுச்சு. அடுத்தது ஓவராலாக நம்ம எக்கனாமிக்கு எப்படி வந்து ஜிஎஸ்டி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஜிஎஸ்டி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஸோ இப்போ ஃபார் ஓவரால் எக்கனாமி எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா இட் பிரிங்ஸ் அபவுட் சர்டைனிட்டினா ஒரு உறுதி. ஒரு நார்மலாக வந்துட்டு திஸ் ஜிஎஸ்டி என்ன பண்ணுதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஸோ ரீஃபண்ட் கரெக்டாக பே பண்ணாங்கன்னா அதுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறது, யூனிஃபார்ம் ஃபார்மேட், ஸோ குழப்பமே இல்லை, காமன் டேக்ஸ் பேஸ் இருக்குது, ஸோ காமன் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அப்படிங்கிறதுனால டேக்ஸ் கட்டக்கூடியவங்க ஈஸியாக வந்து என்ன செய்துடுறாங்க, கட்டிடுறாங்க. ஸோ நம்மளோட ஓவரால் எக்கனாமி என்ன ஆகுதுன்னா ஒரு உறுதிப்படுது இல்லைன்னா நிலைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரெடியூசிங் கரப்ஷன், கிரேட்டர் யூஸ் ஆஃப் ஐடி, ஏன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஆன்லைனை பயன்படுத்தி அதிகமாக செய்யும் பொழுது கம்பல்சரி என்ன செய்வோம்னா அங்கே ஹியூமன் இன்டர்ஃபேஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ அப்போது நம்ம ஆஃபீஸ்க்கு போய் இல்லைனா நேரடியாக ஏதோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலமாக எதோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இடைத்தரகர்கள் இருக்கிறதுனால அந்த டேக்ஸ் சரியாக கவர்மெண்ட்டை போய் ரீச் ஆகிறது இல்லை. இப்போ இது டைரெக்டாக நமக்கு வந்து ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், ஆன்லைன்லேயே ஒர்க் அவுட் பண்ணிடலாங்கிறது என்ன ஆகுதுன்னா ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இடைத்தரகர்களை அப்படியே கட் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா டேக்ஸ் பேயர் அண்ட் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு பேர் தான். டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் த கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸ் பேயர் இஸ் த டைரக்ட் டேக்ஸ் பேயிங் பர்சன். ஸோ இதனால் கரப்ஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து நிறையா குறைக்கப்படுது. அடுத்தது பூஸ்டிங் செகண்டரி செக்டர். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பிரைமரி செக்டரை காட்டிலும் அதிகமாக வந்து செகண்டரி செக்டருக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா பிரைமரி செக்டரில் டேக்ஸ் ஜிஎஸ்டியும் கம்மி அண்ட் அதில் வந்து பிரைமரி செக்டர் மூலமாக குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சேல்ஸ் ஆகக்கூடிய அளவுகளும் ரொம்ப கம்மி. அப்போ செகண்டரி செக்டர் மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த ஜிஎஸ்டி. இட் வில் பூஸ்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஜென்ரேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட்.
ஸோ ஒரு நாட்டினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் அதிகமாச்சுன்னா என்ன செய்யும், அங்கே நிறைய பேர் வேலை செய்தாகணும் இல்லையா. ஸோ மேனுஃபேக்சரிங் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக நிறைய வேலையாட்களை எடுத்தாகணும் இல்லையா. அப்படி செய்யும் பொழுது இட் improves the employment and thus increase the GDP. So GDP as well as the GNP, where I can say that GNP, gross national product, is the real worth and real improvement of a government, of a country, with gainful employment leading to substantive economic growth. ஸோ இந்த சப்ஸ்டான்டிவ் எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சப்ஸ்டான்சிவ்னா நமக்கு தேவையான அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்துகிட்டே வர்றதுக்கு இந்த ஜிஎஸ்டி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Ultimately, it will help in poverty eradication by generating more employment. So, employment generate ஆச்சுன்னா obviously அங்கே வந்து poverty குறைக்கப்படும். ஸோ மோர் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் உருவாகும். பாவர்ட்டி குறைஞ்சா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், எல்லாரும் வேலைக்கு போவாங்க, எல்லாரும் வேலைக்கு போனால் எல்லாரும் சம்பாதிப்பாங்க, எல்லாரும் சம்பாதிச்சா எல்லாரும் வரி கட்டுவாங்க, எல்லாரும் வரி கட்டினா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் ஏறும், வருமானம் ஏறும் பொழுது நாட்டினுடைய பொருளாதார நிலை உயரும். அடுத்தது ஃபார் தி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிம்பிளர் டேக்ஸ் ரிஜைம் வித் ஃபியூவர் எக்ஸெப்ஷன்ஸ். அதே தான், நமக்கு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ட்ரேடு சப்போர்ட்டு கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஜிஎஸ்டி சப்போர்ட் பண்ணுது சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் அ சிம்பிளர் டேக்ஸ். இட்ஸ் அ சிம்பிளர் டேக்ஸ். கொஞ்சமாக வந்து வரி விலக்கு கொடுத்தா போதும், ஆனால் வரி விலக்கு கொடுத்தா மாதிரியும் இருக்கும். ஸோ வரி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அண்ட் இன்க்ரீஸ்டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், எளிதாக வியாபாரம் செஞ்சிடலாம். ரிடக்ஷன் இன் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டாக்ஸஸ், அகெயின் சிம்பிளிசிட்டி. எலிமினேஷன் ஆஃப் டபுள் டாக்ஸேஷன் அண்ட் சர்டைன் செக்டர்ஸ், இதுவும் நமக்கு வந்து ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு பாயிண்ட். மோர் எஃபிஷியன்ட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் டாக்ஸஸ் எஸ்பெஷலி ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், இந்த டேக்ஸை வந்துட்டு கம்பல்சரியாக வாங்கும் பொழுது அந்த ப்ரைஸ் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்கு வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேக்கிங் ஆர் ப்ராடக்ட்ஸ் மோர் காம்படிட்டிவ் இன் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். So simplified and automated procedures for registration, returns, refunds and tax payments. ஸோ ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் அவங்க ரிட்டர்ன்ஸ் வாங்குறதுனாலும் சரி, ரீஃபண்ட் வாங்குறதுனாலும் சரி, டேக்ஸ் கட்டுறதுனாலும் சரி, சிம்பிளிஃபைடாக ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ டிக்ரீஸ் இன் ஆவரேஜ் டேக்ஸ் பர்டன் ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஆவரேஜ் டேக்ஸு நமக்கு இப்போ கட்டுறதுக்கு வேணால் பார்க்க 15%, 30% அப்படி இருக்கும். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் பர்டன் வந்து முன்னே இருந்ததுக்கு இப்போ என்ன ஆயிருக்கும், கம்மியாக இருக்கும். சரி, இப்போது கவர்மெண்ட்டுக்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு, கார்பரேட்ஸுக்கு இவங்களுக்குலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஜிஎஸ்டி இருக்கிறதுனாலன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ கன்சியூமருக்கு என்ன பெனிஃபிட், பிகாஸ் த மேஜர் people are consumers. The major people who is the reason for the country's economy is the consumers. Even they may be a corporate or they may be some industry, but they are consumer for someone. கன்சியூமர்ஸ்க்கு எந்த வகையில் இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, டிரான்ஸ்பெரண்ட் ப்ரைஸஸ். ஸோ டாக்ஸஸை பொறுத்தளவுக்கு டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனல் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி டிரான்ஸ்பெரண்ட் டியூ டு சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பிட்வீன் மேனுஃபேக்சராக இருக்கட்டும், ரீட்டைலர் அண்ட் சர்வீஸ் சப்ளையர். யாருனாலும் இவ்வளோதாங்க, வேறு வழியே இல்லை, இவ்வளோ தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்தாகணும், ஓப்பனாக சொல்லி ஆகணும். ஸோ டிரான்ஸ்பரன்சியை வந்து கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கறதுனால அங்கே ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் ரிடக்ஷன் in prices of commodities and goods in long run due to reduction in cascading effect. இந்த cascading effect என்னன்னு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் டாக்ஸேஷனுங்கிறதுக்கு தான் cascading effectன்னு சொல்லுவோம். ஸோ அந்த cascading இம்பேக்டை வந்து கம்மி பண்ணிடும். And then poverty eradication, obviously by generating more employment and more financial resources. ஸோ இந்த ஜிஎஸ்டிக்கு கீழே என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, custom duty will be still collected along the levy of IGST on imported goods. So ஐஜிஎஸ்டின்னு ஒன்று வாங்குவாங்க, ஆனால் கஸ்டம் டியூட்டியும் இருக்கும். நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, எல்லா சர்வீஸ் டேக்ஸும் சேர்ந்து, எல்லா டேக்ஸும் சேர்ந்து ஒரே ஜிஎஸ்டி கீழே வந்துட்டுன்னு சொன்னாலும் தேர் ஆர் சம் எக்ஸம்ஷன்ஸ். அப்போ கஸ்டம் டியூட்டின்னு ஒன்று இன்னும் இருக்குது. அண்ட் பெட்ரோலியம் அண்ட் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு கண்டிப்பாக என்ன செய்திருக்காங்கன்னா, அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பழைய மாதிரியே வரி தான் உண்டு. இப்போ நம்ம மக்கள் மத்தியில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லை, வரியே இல்லை, அதுக்கு ஜிஎஸ்டி இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, மற்ற வரிகள் எல்லாம் உண்டு, அதற்கு அதிகமான வரி உண்டுங்கிறது தான் அர்த்தம். அண்ட் தென்
எக்ஸஸ் டியூட்டி ஆன் லிக்கர், ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் எலக்ட்ரிசிட்டி taxes ஆர் ஆல்சோ எக்ஸம்டட். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி கீழே வராது. நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வேட் மற்ற டேக்ஸுக்கு கீழே வரும், லக்ஸரி டேக்ஸ் அந்த மாதிரி. ஸோ எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் கேன் நாட் பி கிராஸ் யூட்டிலைஸ்ட். The reduction in the fiscal autonomy of the states. ஸோ மாநிலங்களுக்கு வந்து அந்த சுயாட்சி மேலே வந்து ஒரு குறைப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு வேலை கம்மி ஆகிடும் இந்த விஷயத்தில், டேக்ஸ் கலெக்ஷனில். அண்ட் தென் லெவி ஆஃப் அடிஷ்னல் செஸ், அது வந்து கண்டிப்பாக எதில் இருக்குன்னா நம்ம ஜிஎஸ்டி பண்ணுறதுல ஒரு சேலஞ்சாக இருக்குது, ஜிஎஸ்டி வசூலிக்கிறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இதெல்லாம். த லெவி ஆஃப் அடிஷ்னல் taxes and reduction in the fiscal autonomy of the states. ஸோ இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி பற்றி டீட்டெயிலாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ வரிகள், ஜிஎஸ்டி இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த ஜிஎஸ்டி டாப்பிக்கை இன்னும் நல்லா தெளிவாகவே படித்து வச்சுக்கோங்க, மைண்ட் மேப்லாம் போட்டு படிச்சுக்கோங்க. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம். ஸோ இன்னொரு டாப்பிக்கில் நம்ம இன்னொரு செஷனில் வந்து சந்திக்கலாம். நன்றி.